ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் டைப்பிங்கோட ரெண்டாவது பார்ட் தான். ரெண்டாவது பார்ட் என்னென்னா உயிர்மெய் எழுத்துக்கள் டைப் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸியான வேலை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்லித்தர போகிறோம். ஸோ அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இதெல்லாம் மறக்காமல் பண்ணிடுங்க. நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து இது மாதிரியான சூப்பரான கண்டென்ட்ஸ் கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ ஜாயின் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்மளோட வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் குரூப் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அங்கேயும் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே கேஸ், இப்போ வந்து நான் ஒரு நோட்பேட் ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் வந்து தமிழ் எழுத்துக்களை டைப் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இப்போ வந்து இங்கிலீஷ்க்கு நம்ம இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு நம்ம லாங்குவேஜை மாற்றிடுவோம். அதே எப்படின்னா விண்டோஸ் கீ ப்ளஸ் ஸ்பேஸ் கொடுத்தாலும் சரி, இல்லைனா ஆல்ட் ப்ளஸ் ஷிஃப்ட் கொடுத்தாலும் சரி. ஓகேங்களா? இப்போ நான் தமிழுக்கு மாற்றிட்டேன். இப்போ காங்காட்சம் எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இப்போ கா டைப் பண்ணணும்னா அதுக்கு வந்து இங்கிலீஷில் லெட்டர் ஹெச் ப்ரெஸ் பண்ணுங்க, தமிழில் கா விடுவோம். கா வந்துடுச்சா? அடுத்தது ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். அடுத்தது காக்கு அப்புறம் ஒரு ஙா அது விழுவணும்னா இங்கிலீஷில் பி கொடுங்க, பி கொடுத்தா விடுவோம். ஓகே, விழுந்துச்சா? அடுத்தது தமிழில் சா போடணும்னா லெஃப்ட் ப்ராக்கெட் கொடுக்கணும். லெஃப்ட் ப்ராக்கெட் எங்கே இருக்குன்னா பி இருக்குல்ல, லெட்டர் பி, பி ஃபார் பேரட் பீப்புள், அந்த பிக்கும் பக்கத்தில் ரைட் சைடில் லெஃப்ட் ப்ராக்கெட் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா தமிழில் சா வரும். சா வந்துடுச்சா? அடுத்தது இதே லெஃப்ட் ப்ராக்கெட் பக்கத்தில் ரைட் ப்ராக்கெட் இருக்கும், ரைட் சைடில் தான். அதே கொடுத்தீங்கன்னா தமிழில் ஞா விடுவோம். ஞானா ஞாயிறு, அந்த ஞா விடுவோம். ஓகேங்களா? வந்துச்சா? அடுத்தது வந்து ஞாக்கு அப்புறம் டா டா போடணும்னா இங்கிலீஷில் லெட்டர் ஓ ப்ரெஸ் பண்ணுங்க, தமிழ் டா விழுந்துடும். அடுத்தது டாக்கு அப்புறம் 3 சுழி ந, அப்படின்னா 3 4 5 6 பிரெயிலில் சொல்லணும்னா அந்த ந போடணும்னா தமிழில் பி, அந்த பி கொடுங்க, பி ஃபார் பேரட். சாரி, தமிழ்ன்ட்டேன், இங்கிலீஷில் இருக்கிற அந்த பி கொடுங்க, பி ஃபார் பேரட், அந்த பி கொடுங்க. தமிழ் ந வந்துச்சா? அடுத்தது தா போடணும்னா தா டைப் பண்ணுறதுக்கு எல் இருக்குல்ல உங்களோட கீபோர்டில், எல் எல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்க, தா வந்துடும். தா வந்துச்சா? அடுத்தது தாக்கு அப்புறம் ஒரு ந வரும்ல, நன்றி அப்படின்னு சொல்லுவோம்ல, 1 3 4 5 தொடக்கத்தில் யூஸ் பண்ணுற அந்த ந, அந்த நவை டைப் பண்ணோம்னா செமின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, எல்லுக்கும் பக்கத்தில் இருக்கும், அதை கொடுங்க. தமிழ் ந வந்துடுச்சுங்களா? இது இன்னும் ரெண்டாவதுனா, இது இன்னொரு ந. ஓகேங்களா? அடுத்தது நேக்கு அப்புறம் பா இருக்குல்ல, அந்த பா டைப் பண்ணா ஜே கொடுங்க. இங்கிலீஷில் ஜே இருக்குல்ல, அந்த ஜேவை கொடுங்க. தமிழ் பா விழுந்துச்சா? அடுத்தது வந்து பாக்கு அப்புறம் மா இருக்குல்ல, அந்த மா டைப் பண்ணா கே கொடுங்க, தமிழ் மே விழுந்துச்சா? அடுத்தது வந்து ஏ. ஏ எங்கே இருக்குன்னா உங்கள் கீபோர்டில் டிக்குன்னு ஒன்று படிக்கும் தெரியுமா, செமிகோலன் பக்கத்தில் தான் இருக்கும். அதுவும் அந்த டிக்கை கொடுத்தீங்கன்னா தமிழில் ஏ வருவோம், ஏ விழுவோம். தமிழ் ஏ விழுந்துச்சா? தமிழ் ஏ. அதுக்கப்புறம் சின்ன ர, ஏ ர, அந்த ஏக்கு அப்புறம் ர இருக்குல்ல, சின்ன ர, அது பிரெயிலில் சொல்லணும்னா 1 2 3 5 அந்த ர டைப் பண்ணால் எம் ப்ரெஸ் பண்ணுங்க, தமிழ் ர. அடுத்தது சின்னலா இருக்குல்ல, சின்னலா அப்படின்னா 1 2 3 பிரெயிலில் சொல்லணும்னா அந்த ல டைப் பண்ணணும்னா என்ன கொடுங்க, தமிழில் விழுந்துருச்சுங்களா? விழுந்துருச்சு. ரைட்டு, ஏறல. அதுக்கப்புறம் வே. வே எங்கே இருக்குன்னா வி தான், இங்கிலீஷ் வியில் வே இருக்கும், வி வந்துருச்சா? ரைட்டு, ஏறல. வே ர. பழத்துக்கு வர ர எங்கே இருக்குன்னா ரைட் ஷிஃப்ட்டுக்கும் பக்கத்தில் ஒரு கீ இருக்கும்ல, ஸ்லாஷ்ன்னு சொல்லி படிக்கும், அதை கொடுத்தீங்கன்னா ர விழுவோம், தமிழ் ர விழுந்துருச்சா? அடுத்தது வந்து பெரியல. பெரியல அப்படி இல்லைன்னா 4 5 6 அந்த ல, அதை டைப் பண்ணணும்னா ஒய் கொடுங்க, ஒய்யை கொடுங்க, இங்கிலீஷில் ஒய், தமிழில் பெரிய ல வந்துச்சு. அடுத்தது பெரிய ர அப்படின்னா 1 2 4 5 6, ஆமாம் 4 5 6, அந்த பெரிய ர போடணுன்னா யூ கொடுங்க, இங்கிலீஷில் யூ விழுந்துச்சா? லர்ரன்னு விழுந்துச்சு, சாரி, ஸ்பேஸ் கொடுக்கல லேக்கு பக்கத்தில், அதனால வந்த பிரச்சனை இது. ரைட்டு,
கண்டினியூ பண்ணுவோம். அடுத்தது ஒரே ஒரு ந, அது எங்கே இருக்குன்னா ஐயில் இருக்கும். 4 5 6 சாரி 5 6 2 சுழி ந, அது வந்து ஐயில் இருக்கும். கொடுத்துட்டேன், வந்துடுச்சு, அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான் கேஸ் காங்காச்சாங்க. ஸோ இதில் ஒரு விஷயம் நான் காட்டுறேன். இப்போ வந்து இப்போ படிக்கிறது பார்த்தீங்களா, ஒன்றுக்கும் இந்த ஃபோனடிக்ஸ் படிக்கும். இங்கே தமிழ் காக்கைக்கு கா பிடிக்குதா? பார்த்தீங்களா, இதுதான் அருமையான விஷயம். என்னன்னா சங்கம்னு சொல்லுது. ஏன்னா இங்கு ஞால எந்த லெட்டரும் தொடங்காது, எந்த வார்த்தையும் தொடங்காது இல்லையா, அதனால வந்து அது வந்து சங்கம்னு சொல்லுது. இங்கு அந்த ஞா தான் இது, அந்த ஞா தான் இது. நமக்கு புரியணுன்றதுக்காக பிரெயில் லெட்டர்ஸையும் சொல்லுது. நல்லா கவனிங்க. நான் இப்போ வந்து ஸ்பீடாக குறைச்சிக்கிறேன். எவ்வளோ நேரம் ஸ்பீடாக வச்சிருந்தப்போ இப்போ ஸ்பீடாக குறைச்சிக்கிட்டேன். இப்போ பாருங்க, பார்த்தீங்களா 3 4 6 இப்படி சொல்லுது. இதே மாதிரி நம்ம 2 சூழ்நிலை 3 சூழ்நிலை எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கலாம். சாக்கு ஒன்றும் இல்லை, பிரெயில் புள்ளி அதுக்கும் சொல்ல நமக்கு தேவையில்லை, நமக்கு தெரியுன்றதால. ஞாக்கு சொல்லும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வார்த்தையில நமக்கு இது எந்த ந எந்த ர எந்த ல, இந்த மயங்கோலி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பெரும்பாலும் படித்தா நமக்கு தெரியாது. இந்த மாதிரி கேரக்டர் பை கேரக்டராக படித்தா தான் நமக்கு புரியும். இப்போ நாக்கு காட்டுறேன் பாருங்களேன். பார்த்தீங்களா, இதுதான் எனக்கு ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இந்த தமிழ் ஃபோனட்டிக்கில் டைப் பண்ணும்போது, சாரி ஃபோனட்டிக்கிட்ட தமிழ் இந்தியா 99ல் டைப் பண்ணும்போது என்னென்னா, எந்த ந எந்த ர எந்த ல எந்த என்னென்ன எந்த இங்க அப்படின்றத நம்ம எழுத்துக்களாக படித்தோம்னா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு வார்த்தைகள் அதுக்கப்புறம் டைப் பண்ணும்போது இந்த மயங்கூர் எழுத்து பிழைகள் வராது மோஸ்ட்லி. ஸோ இன்னமும் இருக்குது. ராலாம் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான விஷயம் கைஸ். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து குக்கு கிக்கி இதெல்லாம் லைனாக பார்ப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம் கைஸ், இந்த எழுத்துக்களை வந்து நீங்கள் செட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு எழுத்துக்கும் அடுத்த எழுத்து வந்து பக்கத்து கீஸில் தான் இருக்கும். இப்போ காக்கு அடுத்தது மா வந்து கீழே தான் பக்கத்தில் தான் இருந்துச்சு. அது எப்படின்னா, ஒரு சில எழுத்துக்கள் மட்டும் இடம் மாறி இருக்கும். இப்போ வந்து கா ஹெச்சில் இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே தான் ஞா இருந்துச்சு. அதுமாரி சா லெஃப்ட் ப்ராக்கெட்டில் இருந்துச்சுன்னா ஞா வந்து ரைட் ப்ராக்கெட்டில் இருந்துச்சு. அதே மாதிரி தான் மற்ற எல்லா எழுத்துக்களும். டா வந்து ஓல இருந்துச்சு, பக்கத்துலேயே வந்து நா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தா வந்து எல்லில் இருந்துச்சு, நா வந்து செமியில் இருந்துச்சு. அதே மாதிரி பா வந்து ஜேல இருந்துச்சு, மா வந்து கேல இருந்துச்சு. ஆனால் யா மட்டும் தனியாக தள்ளி தான் இருக்கும். இது ஒரு எக்ஸப்ஷன். யா வந்து டிக்கில் தனியாக தள்ளி இருக்கும், சரிங்களா? அதேமாரி ரா ல ரெண்டுமே என் லைனாக தான் இருந்துச்சு. வா வந்து அது தனியாக இருக்கும், வா வந்து வீல் இருக்கும், சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து ரா வந்து அதுவும் தனியாக தான் இருக்கும், ராவும் தனியாக இருக்கும். ரைட் ஷிஃப்ட்டுக்கும் முன்னாடி இருக்கும் ஸ்லாஷில். அதுக்கு அடுத்தது இருக்கிற ர ல ல ர ந இது மூணுமே பக்கத்துலேயே இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. ஒய்யில் லாவும் யூவில் ர, அடுத்தது ஐயில் நான், இந்த மாதிரி எல்லாமே பக்கத்தில் தான் இருந்திருக்கும். ஸோ இது மாதிரி செட்டாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ ஜஸ்ட்டு ஒரு ரிமெம்பர் பண்ணுறதுக்காக, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இப்படி நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், போய் வேணாலும் பாருங்கள். அது வந்து உயிரெழுத்துக்கள், இப்போ பார்த்தது மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள். ஸோ தேங்க்யூ கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிரோஜனமான விஷயங்கள் நம்மளோட சேனலில் வந்துக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் பண்ண மாட்டேறீங்க. ஷேர் பண்ணிடுங்க, ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இது தெரியறதில்ல, அதனால் வந்து ஷேர் பண்ணிடுங்க.